வணக்கம் நேயர்களே, மயிலாடுதுறை செய்திஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். இந்தியாவின் ரைசிங் சன் பிரமோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி. இந்திய ராணுவத்தின் ரைசிங் சன் பிரமோஸ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இதன் மூலம் இந்திய கடற்படைக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் என ராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர். பிரமோஸ் ஏவுகணைகள் இந்திய ராணுவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இது நீண்ட தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் சூப்பர்சோனிக் பிரமோஸ் ஏவுகணைகளுக்கு சர்வதேச நாடுகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இந்தியா இன்று ரைசிங் சன் பிரமோஸ் ஏவுகணையை அந்தமான் நிகோபர் தீவு பகுதியில் வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது. இது ஒலியை விட 3 மடங்கு வேகத்தில் பயணிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. துல்லியமாக எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிக்கும், எவ்வளவு தூர இலக்கை தாக்கும் என்கிற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. செங்கடல் பகுதியில் இந்தியா தனது பிடியை இருக்க இந்த ஏவுகணை உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போரில் பிரமோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கிறது. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மலேசியா, இந்தோனேசியா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரமோஸ் ஏவுகணைகளை கேட்டு இந்தியாவுக்கு ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன. இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ரைசிங் சன் பிரமோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி இந்தியாவின் ராணுவ திறனை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான அடியாகும். இது இந்திய கடற்படைக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பை மேம்படுத்தும். நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.